உங்ககிட்ட 2 வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது, ஒண்ணு ஒரே வருஷத்துல 7900% லாபம் தரக்கூடிய ஒரு சிஸ்டம். பிரம்மாண்டமான ஒரு லாபம். ஆமா, ரொம்பவே பிரம்மாண்டம். இன்னொன்னு உங்களுக்கு லாபமே தரலனாலும் பரவால்ல. ஒரு மொத்த டிஜிட்டல் ஈகோசிஸ்டத்தையே உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை டோக்கன். இதுல எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? ம் லாபமா இல்ல அதிகாரமான்னு கேட்டா இது கொஞ்சம் கஷ்டமான சாய்ஸ் தான். கண்டிப்பா. இது ஏதோ ஒரு கற்பனையான கேள்வி கிடையாது. நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த அந்த ஏப்ரல் 2026 அனுபிஸ் பிளாக்செயின் தரவுகளோட மையப்புள்ளியே இதுதான். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல அவேக் மற்றும் ஒரிஜின் ஈகோசிஸ்டம்ல இருக்கிற எல்ஜிஎன்எஸ் மற்றும் ஜிஎல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை பத்தி தான் ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்பவே சிக்கலான, அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். ரைட். வழக்கமா ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்னா ஒரே ஒரு டோக்கனை வச்சு மொத்த சிஸ்டத்தையும் ரன் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவேக் குழுவினர் 2 வேற வேற டோக்கன்களை உருவாக்கி பொருளாதாரத்தையும் ஆளுமையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் ஒரு பக்கம், கவர்னன்ஸ் ஒரு பக்கம். நான் உங்க குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு ஒன்னு தோணுச்சு. இதை நம்ம ஒரு கார் கூட ஒப்பிடலாம் இல்லையா? கார் கூடயா? எப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஒரு கார் ஓடணும்னா அதுக்கு எரிபொருள் தேவை. அந்த ஃபியூயல் மாதிரி தான் எல்ஜிஎன்எஸ். ஆனா அந்த கார் எந்த திசையில போகணும்னு முடிவு பண்ற அந்த ஸ்டீரிங் வீல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஜிஎல்ஜிஎன்எஸ். இந்த ஒப்பீடு கரெக்டா இருக்குமா? வாவ், ரொம்பவே சூப்பரான ஒரு ஒப்பீடு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம் நாணயம்னு சொல்லலாம். ஓகே, அல்காரிதம் கரன்சி. ஆனா இதோட முக்கியமான வேலை என்னன்னா ஸ்டேபிள் காயின் ஏ அப்படிங்கிற ஒரு நிலையான நாணயத்தை உருவாக்குறது தான். அது மட்டும் இல்லாம ஏ-பே அப்படிங்கிற தளம் வழியா பிரைவசியான பண பரிவர்த்தனைகளை பண்றதுக்கும் இந்த எல்ஜிஎன்எஸ் தான் ரொம்ப முக்கியமா பயன்படுது. பிரைவசினா யாரு யாருக்கு பணம் அனுப்புறாங்க அப்படிங்கிற அடையாளத்தை வெளியே காட்டாம பண்றது, ரைட்? எக்ஸாக்ட்லி, அதான் அந்த சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஒரு நிமிஷம். நீங்க லாபம்னு சொன்னீங்கல்ல, இந்த எல்ஜிஎன்எஸ்க்கு தான் அந்த 7900% லாபம்னு ஆவணங்கள்ல இருக்கு. அது எப்படி சாத்தியம்? எல்லார் மைண்ட்லயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். பின்ன வராதா? இந்த பணம் எங்க இருந்து வருது? ஏதோ காம்பவுண்டிங் பவர்னு மட்டும் சும்மா சொல்லிட்டு போகாம, இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கண்டிப்பா. அந்த 7999% ஏபிஒய் எந்த மாயாஜாலமும் கிடையாது. அவேக் ஈகோசிஸ்டம்ல அந்த ஸ்டேபிள் காயின் ஏ ஓட சப்ளையை கரெக்டா மெயின்டைன் பண்ண அவங்களுக்கு ஒரு பெரிய லிக்விடிட்டி தேவைப்படுது. அதாவது பணப்புழக்கம் அதிகமா இருக்கணும். ஆமா, பணப்புழக்கம். ஒரு புது பிளாக் செயின் நெட்வொர்க்குள்ள மக்களை முதலீடு செய்ய வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பாத்தீங்களா? ஆமா, ஆளுங்களை உள்ள கொண்டு வர்றது பெரிய டாஸ்க் தான். அதுக்காகவே அல்காரிதம் டிசைன்லயே ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட் மாதிரி இதை செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, அப்ப ஆரம்பத்துல முதலீடு பண்றவங்களுக்கு அதிக ரிவார்டுகளை அல்காரிதமே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணி கொடுக்குதா? கரெக்டா புடிச்சிட்டீங்க. நீங்க எல்ஜிஎன்எஸ் டோக்கனை வாங்கி அதை ஸ்டேக் பண்ணும்போது, அதாவது பிளட்ஜ் பண்ணும்போது, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அந்த தரவுகளை பாத்தீங்கன்னா 30 நாள் ஸ்டேக் செஞ்சா 43% லாபம். ஆமா, அதுவே 60 நாளுக்கு 105% லாபம், 180 நாளுக்கு 763%. 7909% வருது, ரைட்? ஆமாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எப்பவும் நிரந்தரம் கிடையாது. ஓ, வட்டி விகிதம் மாறிக்கிட்டே இருக்குமா? கண்டிப்பா. நெட்வொர்க்ல ஆட்கள் அதிகமாக இந்த வட்டி விகிதம் அல்கோரிதம் மூலமாவே தானா குறைஞ்சிரும். அப்போ இது நம்ம நார்மல் பேங்க் வட்டி மாதிரி கிடையாது. கிரிப்டோ மார்க்கெட்ல லிக்விடிட்டி உள்ள கொண்டு வர்றதுக்காக அல்கோரிதம் கொடுக்கிற ஒரு இனிஷியல் ரிவார்டு. ரிஸ்க் அதிகம், அதனால ஆரம்பத்துல லாபமும் அதிகம். 100க்கு 100 உண்மை. சரி, இது எல்ஜிஎன்எஸ் ஓட கதை. அப்போ ஒரு புது யூசர் ஒரு வருஷம் ஒரு டோக்கனை ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு எது அதிக லாபம் தரும்? ஜிஎல்என்எஸ்லயும் இந்த மாதிரி ஆட்டோ காம்பவுண்ட் வசதி இருக்கா? இல்லவே இல்ல. ஜிஎல்என்எஸ்க்கு அந்த மாதிரி ஆட்டோ காம்பவுண்ட் வசதி சுத்தமா கிடையாது. அதோட லாப கட்டமைப்பு இந்த மாதிரி வட்டி விகிதத்தை நம்பி இல்ல. அப்போ அதுல எப்படி லாபம் வரும்? அது ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறை மற்றும் நாணய சுருக்க முறை, டிஃப்ளேஷனரி மெக்கானிசம்னு சொல்லுவாங்களே, அதை நம்பி இயங்குது. வட்டியே இல்லைன்னா அப்புறம் முதலீட்டாளர்கள் எப்படி லாபம் பார்ப்பாங்க? அவங்க ஏன் இதை போய் வாங்கணும்? இங்கதான் அவேக் டியோட உண்மையான ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிஎல்என்எஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்னன்ஸ் டோக்கன். ஆமா, ஆளுமை டோக்கன். இதோட மொத்த சப்ளையே உலகத்துல வெறும் 2,10,000 டோக்கன்கள் தான். அது ஒருபோதும் எந்த காலத்திலயும் அதிகரிக்காது. ஓ, சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி.
ஆமா. ஈகோசிஸ்டம் ரன் ஆகும்போது அந்த பரிவர்த்தன கட்டணங்கள் மூலமாவோ இல்ல அந்த ஏபே மூலமாவோ நெட்வொர்க்குக்கு வருமானம் வரும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா வரும். அந்த வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து மார்க்கெட்ல இருக்கிற ஜிஎல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை சிஸ்டமே தானா திரும்ப விலைக்கு வாங்கும். அதான் பைபேக். ஓகே. திரும்ப வாங்கி என்ன பண்ணுவாங்க? வாங்கின பிறகு அத அப்படியே அழிச்சிடுவாங்க. அதாவது பர்ன் பண்ணிடுவாங்க. வாவ்! அப்போ மொத்தமா இருக்கிற அந்த 2,10,000 டோக்கன்களோட எண்ணிக்கை காலப்போக்குல குறைஞ்சுகிட்டே வரும். எக்ஸாக்ட்லி. டோக்கன்கள் அழிய அழிய மார்க்கெட்ல அதோட வரத்து குறையும். அதே நேரம் ஈகோசிஸ்டம் வளர்ந்தா யூசர்கள் வருவாங்க, தேவை அதிகரிக்கும். வரத்து குறைஞ்சு தேவை அதிகரிச்சா ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறும். இதுதான் ஜிஎல்ஜிஎன்எஸோட லாஜிக். ஆமா. ரொம்ப கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த சோர்ஸ் ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா இரட்டை ஆளுமை, அதாவது டியூவல் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன இரட்டை ஆளுமை? அதாவது வெறும் டோக்கனை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சிஸ்டம்ல ஓட்டு போட்டு முடிவுகளை எடுக்க முடியாது. உங்ககிட்ட ஒரு என்எஃப்டி இருக்கணும். ஓ, என்எஃப்டியும் டோக்கனும் சேர்ந்தாதான் ஓட்டு போட முடியுமா? ஆமா. அந்த என்எஃப்டி அப்படிங்கிறது இந்த ஈகோசிஸ்டம்ல உங்களுக்கான அடையாளம். உங்க ஐடென்டிட்டி. இந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் டோக்கன் அப்படிங்கிறது உங்களுக்கான அதிகாரம். இது ரெண்டு சேரும்போது தான் ஒருத்தரால டிஏஓல ஓட்டு போட முடியும். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு அப்ரோச். ஏன்னா பொதுவா இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது வேல்ஸ் மொத்த டோக்கன்களையும் காசு கொடுத்து வாங்கி ஓட்டுரிமையை தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. கரெக்ட். அதை தடுக்க தான் இந்த முறை. ஆமா, என்எஃப்டியையும் இதோட இணைக்கிறது மூலமா நிஜமாவே அந்த கம்யூனிட்டில ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் போகுதுன்னு உறுதியா சொல்லலாம் போலயே. அதுதான் அவங்களோட உண்மையான நோக்கமே. ஒரு நிமிஷம், அந்த ஆவணங்கள்ல டோக்கன் பகிர்வு பத்தி ஒரு டேபிள் இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். 40% டோக்கன்கள் ஆரம்பகட்ட வெளியீடு, அதாவது ILO மூலமா மக்களுக்கு போகுது. ஆனா அந்த ப்ராஜெக்ட் குழுவுக்கும் முக்கிய பங்களிப்பாளர்களுக்கும் 15% ஒதுக்கி இருக்காங்க. ஆமா, 31,500 டோக்கன்கள் அவங்களுக்கு போகுது. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, மார்க்கெட்ல விலை நல்லா ஏறும்போது அந்த டீம் மொத்தமா அவங்க டோக்கன்ஸை வித்துட்டு வெளியே போயிட்டா, அதாவது ரக்ஃபுல் பண்ணிட்டா, மார்க்கெட் கிராஷ் ஆயிடுமே. இத அவங்க எப்படி தடுக்கறாங்க? இதுக்காக தான் அவங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு வலுவான லாக்கிங் பீரியட வச்சிருக்காங்க. குழு உறுப்பினர்கள் தங்களோட டோக்கன்களை முதல் 12 மாசத்துக்கு விற்கவே முடியாது. ஓ, கிளிஃப் பீரியட்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். ஒரு வருஷத்துக்கு அந்த டோக்கன்களை அவங்களால தொடவே முடியாது. ரைட். இது புது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தரும்னு ஒத்துக்கிறேன். ஆனா அந்த 13வது மாசத்துல மொத்த டோக்கனும் ஒரே அடியா அன்லாக் ஆகி அவங்க மொத்தமா வித்தா மார்க்கெட் மறுபடியும் சரிஞ்சிடுமே. இல்ல. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். 13வது மாசத்துல எல்லாமே மொத்தமா கிடைக்காது. அந்த 12 மாசத்து லிஃப்ட் முடிஞ்சதும் அடுத்த 36 மாசங்களுக்கு சிறிது சிறிதா தான் அந்த டோக்கன்ஸ் ரிலீஸ் ஆகும். லீனியர் ரிலீஸ்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்போ அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க ப்ராஜெக்ட்டுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சே ஆகணும். கண்டிப்பா. இது லாங் டர்ம்ல பாக்கும்போது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டியை கொடுக்கும். சூப்பர். இத வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த டோக்கன் வாங்குற யூசர்களை ரொம்ப தெளிவா 2 வகையா பிரிக்கலாம்னு தோணுது. எப்படின்னு சொல்லுங்க. இப்போ தொடர்ச்சியா எனக்கு ஒரு பிரம்மாண்டமான வட்டி லாபம் வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லனா AP5 வழியா பிரைவசியா பரிவர்த்தனை பண்ணணும்னு நினைக்கிற டெஃபி யூசர்கள் கண்டிப்பா LGNS தான் வாங்குவாங்க. ஆமா, அவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இல்ல மீடியம் டேர்ம் லாபத்தை குறிவைக்கிற முதலீட்டாளர்கள். LGNS வாங்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட எதிர்காலத்தை ரொம்ப ஆழமா நம்புறவங்க. ஒரு கம்பெனியோட முதலாளிகள் மாதிரி ஈகோசிஸ்டம் எந்த திசையில போகணும்னு முடிவு பண்ண நினைக்கிறவங்க. கரெக்ட். இவங்களுக்கு உடனே லாபம் வரலனாலும் பரவாயில்ல, டோக்கன் பர்ன் ஆகி சில வருஷங்கள் கழிச்சு அதோட மதிப்பு பல மடங்கு உயரும்னு காத்துட்டு இருக்கிற லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ். நான் சொல்றது சரிதானே? 100க்கு 100 சரி. நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு GLGNS ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி தான். ஓகே. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த பற்றாக்குறை மாடலை நம்பி ஒரு யூசர் GLGNS வாங்க முடிவு பண்றாருன்னு வச்சுப்போம். இது ஒன்றும் நம்ம சாதாரண ஷேர் மார்க்கெட்டிலேயே டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வாங்குறதுக்கு. ஆமா, இது கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராசஸ் தான். ஏப்ரல் 2026 நிலவரப்படி ஒரு புது மெம்பர் உள்ள இதை எப்படி வாங்குறது? அந்த ஆவணங்கள்ல ஆரம்பகால சலுகைகள், அதாவது ILO தற்காலிகமா நிறுத்திட்டு தான் ஒரு தகவல் இருந்துச்சு, ரைட்? ஆமா, அவை குழு ஆரம்பத்துல கம்யூனிட்டிக்கு ஒரு ILO மூலமா இதை கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணாங்க. ஆனா அனுபஸ் செயின்ல புது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம் முழுமையா செயல்பட ஆரம்பிச்சதுனால அவங்க தங்களோட வியூகத்தை மாத்திக்கிட்டாங்க. ஓ, என்ன மாதிரி வியூகம் அது? ஒரே ஒரு பிளாக் செயின்ல மட்டும் முடங்கிடாம பல பிளாக் செயின்களை இணைக்கிற மல்டி செயின் வியூகத்துக்காக அந்த ILOவை தற்காலிகமா நிறுத்திட்டாங்க.
அப்போ கம்மி விலையில ப்ராஜெக்ட் கிட்ட இருந்தே டைரக்டா வாங்குற வாய்ப்பு போயிடுச்சு. இப்போ யூசர்கள் எப்படி வாங்குறது? அவங்க நேரடியா சந்தையில தான் வாங்கணும். ஏப்ரல் 19, 2026 அன்னைக்கு பாத்தீங்கன்னா அனுபுஸ் செயின்ல ஜிஎல்ஜிஎன்எஸ்கான லிக்விடிட்டி பூல் அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டுச்சு. ஓகே. அதனால யூசர்கள் தங்களோட கிரிப்டோ வாலெட் மூலியமா ராக்கெட் ஸ்வாப் இல்லனா கேல் பிரிட்ஜ் மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தளங்களுக்கு போகணும். அந்த தளங்களுக்கு போய் எப்படி டோக்கனை மாத்துறது? அங்க போய் உங்ககிட்ட இருக்கிற டிஏஐ டோக்கன், அதாவது டிஏஐங்கிறது ஒரு பிரபலமான ஸ்டேபிள் காயின். அந்த டிஏஐ கொடுத்துட்டு அதுக்கு ஈடா ஜிஎல்ஜிஎன்எஸ் டோக்கனை நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஸ்கிரீன்ஷாட் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க பரிமாற்ற விகிதம் வந்து ஒரு DAI ஈக்குவல்ஸ் டு 0.00030 GLGNSன்னு இருந்துச்சு. ஆமா. இத நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு GLGNS ஓட விலையே சுமார் $330 வருது. வாவுங்க. Aave.ai செயலியோட தரவுகளை பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஜிஎல்ஜிஎன்எஸோட விலை வந்து $326 இருந்து $331 வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. வாவ், அவ்ளோ டிமாண்டா? மொத்த சப்ளையே 2,10,000 தானே இருக்கு. அதனால மார்க்கெட்ல அதோட டிமாண்ட் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதோட மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $69 மில்லியன் இருந்திருக்கு. இது வந்து அறிமுகமான சில நாட்கள்லயே நடந்த ஒரு பெரிய வளர்ச்சி. ஆமா, பிரம்மாண்டமான வளர்ச்சி தான். ஆனா இங்க வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு இல்லையா? ஒரு புது டோக்கன் இந்த மாதிரி லிக்விடிட்டி பூல்ல லிஸ்ட் ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ண சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் மொத்தமா வாங்கினா விலை தடாலடியே ஏறும், வித்தா அதுல பாதாளத்துக்கு போகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர், அதாவது ஏஎம்எம் முறைப்படி இயங்குற ராக்கெட் ஸ்வாப் மாதிரி தளங்கள்ல இது ரொம்ப சகஜமான ஒண்ணுதான். அதனாலதான் இந்த வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குமோ? ஆமா, தொடக்க காலத்துல பூல்ல பணம் கம்மியா இருக்கும்போது ஒரு சின்ன ட்ரேட் நடந்தா கூட விலையில ரொம்ப பெரிய ஏற்ற இறக்கங்கள் நடக்கும். இதனாலதான் அவேக் குழுவினர் வந்து தங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புல அந்த எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்களாம். அதாவது ஆரம்பத்துல டைனமிக் கட்டண முறைகளை நாங்க பயன்படுத்துறோம். மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா யூசர்கள் அவங்களோட ரிஸ்க் எடுக்கிற திறனுக்கு ஏத்த மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இதான் ஒரு முதிர்ச்சியான ப்ராஜெக்டோட அடையாளம். ஓகே. சும்மா எங்க டோக்கனை வாங்குங்க, விலை ஏறிக்கிட்டே போகும்னு பொய் சொல்லாம மார்க்கெட் செட்டில் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதுல ரிஸ்க் இருக்குன்னு ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கேமர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க வாங்குறவங்க சரியான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் முகவரியை பயன்படுத்துறது ரொம்ப அவசியம்னு வலியுறுத்தி இருக்காங்க. நான் வேணா அந்த முகவரியை ஒரு வாட்டி சொல்றேன். 0F140 அப்படின்னு ஆரம்பிச்சு முடியும். இதுல ஒரு எழுத்து மாறினா கூட உங்க பணம் மொத்தமா திருடு போக வாய்ப்பு இருக்கு. ஆமா, கிரிப்டோ உலகத்துல எப்பவுமே DYOR, அதாவது டூ யோர் ஓன் ரீசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் முகவரியை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டு தான் ஸ்வாப் பண்ணணும். கண்டிப்பா. சரி, நாம இந்த முழுமையான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆவணங்கள்ல இருக்கிற விஷயங்களை இப்ப மொத்தமா நம்ம ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணி பார்ப்போம். ஷோர். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா LGNS. இது ஸ்டேபிள் காயின் A மற்றும் பே பற்றிய இயக்குற ஒரு ஆபரேட்டிங் கேஷ். இது புது முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அல்காரிதம் மூலமா 7,900% வரைக்கும் ஒரு பெரிய கூட்டு வட்டியை உருவாக்குற ஒரு இன்ஜின். இதுல ஆட்டோ காம்பவுண்ட் இருக்கு. பர்ஃபெக்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா GLGNS. இது ஒரு ஆளுமை டோக்கன். இதுல ஆட்டோ காம்பவுண்ட் லாபங்கள்லாம் கிடையாது. ரைட். ஆனா ஈகோசிஸ்டத்தோட வருமானத்திலிருந்து இதை தொடர்ந்து மார்க்கெட்ல வாங்கி பர்ன் பண்ணுவாங்க. இது நாணய சுருக்கத்தின் மூலமா தன்னோட மதிப்பை நீண்ட கால அடிப்படையில உயர்த்திக்கிற ஒரு டிஜிட்டல் சொத்து. இது நீங்க வாங்கணும்னா ராக்கெட் ஸ்வாப் தளத்துல DAI டோக்கனை கொடுத்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ரொம்ப தெளிவா கன்க்ளூட் பண்ணீங்க. ரெண்டுக்குமான யூசர்கள் வேற, அதோட பயன்பாடு வேற, டெக்னாலஜியும் வேற. ஆனா ரெண்டுமே ஆரிஜின் மற்றும் அவேக் அப்படிங்கிற அந்த ஒற்றை சக்கரத்தை நகர்த்துற மிக முக்கியமான அச்சுகள். ஆமா. சரி, எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீப்பா அலசிட்டோம். எபிசோட் தொடக்கத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? உண்மையான பலம் எதுல இருக்குன்னு. ஆமா. லாபமா அதிகாரமான்னு கேட்டேன். அதையே தான் நான் இப்போ உங்ககிட்ட, அதாவது நம்ம கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் கிட்ட கேட்க போறேன். ஒரு சிஸ்டம் உங்களுக்கு 7,900% அதிகமான லாபத்தை ஒரு பக்கம் அள்ளி கொடுக்குது. ஆமா. அந்த சிஸ்டத்தோட விதிகளை மாத்திர, அதோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அந்த லாபம் எப்படி உருவாகணும்னு கட்டளையிடுற மொத்த அதிகாரத்தையும் வெறும் 2,10,000 டோக்கன்களுக்குள்ள சுருக்கி அதை GLGNS ஹோல்டர்கள் கையில கொடுத்துருச்சு.
இதுதான் அதிகாரத்தோட ஒரு பெரிய முரண். ஆமா. இப்போ நீங்களே சிந்திச்சு பாருங்க. உண்மையான பலம் அப்படிங்கிறது அந்த லாபத்தை அனுபவிக்கிறதுல இருக்கா? இல்ல அந்த லாபத்தை உருவாக்குற சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றதுல இருக்கா? அதிகாரம் அப்படிங்கிறது முட்டையிடுற வாத்தா? இல்ல லாபம்தான் அந்த தங்க முட்டையா? ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. லாபமா, அதிகாரமா? இந்த ஒரு கேள்வியோட இன்றைய நம்மளுடைய இந்த விரிவான அலசலை நாம நிறைவு செய்வோம். நீங்க எங்களுக்கு வழங்கின இந்த ஆவணங்கள் ஒரு புது டெக்னிக்கல் மற்றும் பொருளாதார பார்வையை நமக்கு கொடுத்திருக்கு. இது போல தொடர்ந்து சிந்திக்க வைக்கிற பல விஷயங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.